கலிபோர்னியா காட்டுத்தீ ஏற்படுவதற்கு முன்பு 1000க்கும் மேற்பட்ட வீடுகளின் இன்சூரன்ஸை கேன்சல் செய்த நிறுவனங்கள் ஜெயில் கைதிகளை தீயை அணைக்க பயன்படுத்தியது ஏன்? கலிபோர்னியாவை நாசமாக்கிய தீயை அணைக்க தண்ணீர் பத்தவில்லையா? அமெரிக்காவில் பற்றி எரியும் புதிய பிரச்சனை. 10,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் நாசம். 37,000 ஏக்கர் நிலம் பற்றி எரிந்தது. 1000க்கும் மேற்பட்ட எமர்ஜென்சி ஊழியர்கள் தீப்பிழம்பை எதிர்த்து கலிபோர்னியாவை காப்பாற்ற போராடுகிறார்கள் என்று ஆங்கில ஊடகங்கள் அதிர்ச்சிகர தகவலை வெளியிட்டுள்ளது. முதலில் ஈட்டன் மற்றும் பாலிசேட்ஸில் இவ்வளவு பெரிய காட்டுத்தீ ஏற்படுவதற்கு முன்பு 1000க்கும் மேற்பட்ட வீடுகளின் இன்சூரன்ஸை பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கேன்சல் செய்ததாக கூறப்படுகிறது. இன்சூரன்ஸ் நிறுவனமான ஆல்ஸ்டேட் காட்டுத்தீ மற்றும் மாநிலத்தில் வணிகம் செய்வதற்கான அதிக செலவுகள் காரணமாக 2022இல் கலிபோர்னியாவில் தனது புதிய வீட்டு காப்பீட்டுக் கொள்கைகளின் விற்பனையை நிறுத்தியதாக தரவுகள் கூறுகிறது. டெக்சாஸை தளமாக கொண்ட அமெரிக்கன் நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம் கலிபோர்னியாவில் வீட்டு உரிமையாளர்களுக்கான இன்சூரன்ஸை நிறுத்துவதாக கடந்த ஆண்டு அறிவித்ததாக கூறப்படுகிறது. இப்படி கடந்த ஆண்டு மட்டும் 72,000 இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் காலநிலை மாற்றம் மற்றும் பல வருவாய் இழப்பு காரணமாக தங்களது இன்சூரன்ஸை கேன்சல் செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று அந்த திட்டத்தையே நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கலிபோர்னியாவில் வீட்டை இழந்து தவிக்கும் பல குடியிருப்பு வாசிகளின் நிலைமை கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது என்பதுதான் பல ஆங்கில ஊடகங்களின் கணிப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த வரலாறு காணாத காட்டுத்தீயை அணைக்க ஜெயில் கைதிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளனராம். அவர்களுக்கு 499 முதல் 882 ரூபாய் வரை ஒரு நாளைக்கு சம்பளம் வழங்கப்படுகிறதா. மிகப்பெரிய குற்றங்கள் செய்த கைதிகளுக்கு இந்த பணிகள் வழங்கப்படவில்லை. சிறு சிறு குற்றங்கள் செய்த கைதிகளை அவ்வப்போது எமர்ஜென்சி காலத்தில் பயன்படுத்துவது அங்கு வழக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படிதான் பாலிசேட்ஸ் மற்றும் ஈட்டன் தீ விபத்திற்கு தீயணைப்பு வீரர்களாக கைதிகள் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இதில் கைதிகளுக்கு பெரிய அளவில் எந்த பலனும் இல்லை என்று ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு முன்னாள் கைதியான ஒருவர் குற்றச்சாட்டு வைத்து பதிலளித்திருக்கிறார். அதுவும் இப்போது பேசுபொருளாகி வருகிறது. அதனைத் தொடர்ந்து காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாததற்கு தண்ணீர் பற்றாக்குறை முக்கிய காரணம் என்று குற்றச்சாட்டு இருந்துள்ளது. இந்த தீயை அணைக்க தோராயமாக 37,85,411 லிட்டர் தண்ணீர் தேவைப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் இது 3 மில்லியன் கேலன் என்று கூறப்படுகிறது. அந்த அளவு தண்ணீர் இல்லாததால் காட்டுத்தீ வரலாறு காணாத இழப்பை தந்ததாக ஆங்கில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.